ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. பொதுவாக நிறைய பேருக்கு வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான நேரமும் தேவையான பொருட்களும் வீட்டில் இருக்காதுங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு குறைஞ்ச நேரமும் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சுமே செஞ்சிடலாம். இப்போ நாம் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பழைய சோறு எடுத்துக்கலாங்க. பழைய சோறு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி வச்சு அடிச்சிடாதீங்க, அதுக்கப்புறமா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிரும். அதனால் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சோறு முழுசாகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் நல்லா அழகாக வரும். இல்லாட்டி சோறு நம்மளுக்கு முழுசாக இருக்கும், வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். இப்போது ஒரு பெரிய உள்ளியை சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நாம் இதுக்கு வற்றல் பொடி சேர்ப்போம். இந்த மிளகு வாசனைக்காக இப்போ இது கூட சேர்த்துருக்கலாம். ஒரு மிளகு போதும். இந்த மிளகாயையும் நாம் சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இனி இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வற்றல் பொடி போட்டுக்கோங்க. நாங்கள் 1/4 ஸ்பூன் வற்றல் பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக இதில் உப்பு அப்சர்வ் ஆகிரும். அதனால் கொஞ்சமாகவே உப்பு போடுங்க. இதுக்கப்புறமா 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரும், இல்லாட்டி கிறிஸ்பியாக இருக்காது. இனி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இறுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்மளுக்கு சோறும் ஏதாவது முழுசாக இருந்துச்சுன்னா இதில் இன்னும் நல்லா பிசைஞ்சு கிடச்சிரும். இதை பிசைஞ்சு எடுக்கும்போது தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதில் சோத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா லேசாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கோங்க. இதில் வாசனைக்காக புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இன்னொருக்கா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை நாம் ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். வடை மாதிரி வேணும் அப்படின்னா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இல்லை பால் ஷேப்பில் வேணும்னா பால் ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இனி ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நாம் இதை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ஒரு பக்கமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுங்க, இல்லாட்டி வெளியில் வெந்தும் உள்ளே வேகாமலும் இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வடை ஷேப்பில் இதை தட்டி எடுத்துருக்கோம். அடுத்ததாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வெந்து கிடைக்குங்க. இதில் ரெண்டுக்குமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஷேப்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் டொமேட்டோ கெச்சாப் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.